பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நீங்கள் கேட்டது ஒன்று, பெற்றுக்கொள்வது அசாத்தியமானது. ஆதார வசனம் சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எபேசியர் 3:20. நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவர் அவர். ஆதியாகமம் 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். கிரகிக்க முடியாத அதிசயங்களை காணும் அன்பர்களே, ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக பல மாதங்கள், ஏன் வருடங்களாக ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள். விசுவாசத்தோடு தான் கேட்டு வருகிறீர்கள். எந்த பதிலும் இல்லை, ஒரு அடையாளமும் இல்லை, அறிகுறியும் இல்லை. கண்ணீரோடு கேட்கிறீர்கள். உங்களை விட்டு என்னால் எதுவும் செய்ய முடியாதப்பா, வேறு யாரிடம் உதவி கேட்பேன் இயேசுவே? நீரோ கேளாதவர் போல் இருக்கிறீர். என் ஜெபமெல்லாம் கிணற்றுக்குள் போட்ட கல் போல இருக்கிறது. செவிக்க பலன் இல்லை, அளவும் பலன் இல்லை என்று மனதிலே புழுங்கி கொண்டிருக்கும் தேவ மக்களே, கர்த்தர் இந்த செய்தியின் மூலம் பதில் கொடுக்கிறார். என்ன பதில்? நீ கேட்டது உன் விருப்பம், ஆசை, நன்றாயிருக்கும் என்று கருதுகிறாய். நானோ நீ கேட்டதை கொடுக்கவில்லை, பொக்கென்று போய்விடாதே, அதை காட்டிலும் மேன்மையானதை தரப்போகிறேன். அது ஆயத்தமாகிவிட்டது. வெகு சீக்கிரம் கண்டடைவாய், பெற்றுக்கொள்வாய், வாய்க்கும், நடக்கும். இது என்னுடைய பிரியத்தினால் செய்கிறேன் என்று உங்களுக்கு பதில் சொல்லுகிறார். உங்கள் சந்தோஷத்திற்கல்ல, இப்படி கொடுப்பது எனக்கு பிரியம் என்கிறார். உன் பிரயாசம், நீ என்னை விட்டு விடாது தேடுவது, பயந்து நடப்பது, கிடைக்கும் நேரத்தை வீணாக்காமல் ஜெபிப்பது, மற்ற காரியங்களை கவனிப்பது, இதையெல்லாம் நான் கவனித்து கொண்டே வருகிறேன். குறிக்கப்பட்ட நேரம், ஏற்ற நேரம் வந்துவிட்டது. இனி அது தாமதிப்பது இல்லை என்று உங்களை பார்த்துத்தான் சொல்கிறார். இந்த செய்திகளெல்லாம் இப்படித்தான் வரும் என்று தள்ளிவிடாதீர்கள். அது உங்களுக்கே. ஆதியாகமம் 22 உங்களுக்கெல்லாம் தெரிந்தது தான், நான் சுருக்கமாக சொல்கிறேன். பலிகூட ஈசாக்கு என்று சொல்லிவிட்டார். அவன் உடனே அந்த இரவு வேலையிலேயே மகனை ஆயத்தப்படுத்தி, விறகுகளை ஆயப்படுத்தி, தீப்பந்தத்தை ஆயுதப்படுத்தி, வேலைக்காரர்கள் ஆயப்படுத்தி, கழுதியின் மேல் வைத்துக்கொண்டு புரட்டு போகிறான். 3 நாட்கள் நடக்கிறான் அவர் சொன்ன இடத்துக்கு. பையன் கேட்குறான், ஈசாக்கு கேட்குறான், அப்பா எல்லாம் ரெடியாக இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கே என்று. ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வார். கர்த்தர் தனக்கு வேண்டிய ஆட்டுக்குட்டி அவர் அவருக்கு தானே பலி கொடுக்க போகிறோம் என்று சொன்னார். அந்த பிள்ளையினுடைய மனதில் ஆட்டுக்குட்டியவே அது நினைத்து கொண்டு வருகிறது. அதுக்கு தெரியுமா தன்னை தான் பலி கொடுக்க போகிறார்கள் என்று? தெரியாதே. எல்லாம் இருக்குது, ஆட்டுக்குட்டி இல்லை. அப்பா சொல்கிறாங்க பார்த்து கொள்வார் என்று. அவன் ஆட்டுக்குட்டி தான் அவனுடைய மனதில். ஆபிரகாம் மனதில் ஆட்டுக்குட்டி தான். ஈசாக்கின் மூலமாக வம்சம் பெருகும் என்று சொன்னவர் இன்று ஈசாக்கை பலியாக கேட்பார் என்றால், சாம்பலில் கூட அவர் எடுத்து கொடுப்பார், உயிர்ப்பித்து தருவார். அங்கே பலிபிடுறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வார் என்று அவன் மனதிலும் அதில்தான் போனார்கள். அது எல்லாம் உங்களுக்கு தெரிந்த காரியம்தான். நீ இவனை பலி கொடுக்காதே என்று சொன்னான். அந்த நேரம் பார்த்தா அவ்வளவு நேரம் அந்த புதரில் முட்புதரில் சிக்கி கொண்டிருந்த ஆட்டுக்கடா இப்பொழுது சத்தமிட்டிருக்க வேண்டும். அதனால் தான் பின்னால் திரும்பி பார்க்கிறான், எடுத்து பலி கொடுக்கிறார். ஆட்டுக்குட்டியைத்தானே எதிர்பார்த்தார், ஆட்டுக்கடாவையே கொடுத்தார், பிள்ளையே திருப்பி கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அந்த ஆதியாகமம் 22 வாசித்து பாருங்கள், எத்தனை ஆசீர்வாதங்கள் என்று. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். இதில் தாவீது பத்சபாளிடம் தவறு செய்து விட்டான். கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக என்னென்ன நடக்கும் என்று சொல்லி அனுப்பினார். பத்சபாள் பெற்ற ஆண் பிள்ளை சுகவீனப்பட்டது. தாவீது அந்த பிள்ளைக்காக உபவாசித்து தரையிலே விழுந்து கிடக்கிறான். 7 நாட்கள் வரை தேவனிடம் மன்றாடி கொண்டிருக்கிறான். புசிக்கவில்லை, எண்ணெய் பூசிக்கொள்ளவில்லை, அரசர்களுக்கு உண்டான எதுவும் செய்யவில்லை, குடிக்கவில்லை, ஏதும் இல்லை. பயனில்லை. இறந்து விட்டான். பிள்ளை மரித்து விட்டது. பின் எழுந்தான், குளித்தான், சாப்பிட்டான். இது இல்லை என்றாகிவிட்டது என்று. ஆனால் அந்த 7 நாள் ஜெபங்களும் அவன் மன்றாடி கொண்டிருந்தது அந்த சுகவீனப்பட்ட பிள்ளைக்கு. ஆனால் கர்த்தரோ அதை சாலமோனுக்கு எடுத்துக்கொண்டார். இனி ஒன்றை தருகிறேன் என்று அதே பத்சபாள் வயிற்றில் சாலமோனை கொடுத்தார். இந்த சாலமோன் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவன் என்பதை யாவரும் அறியும். முதல் காணக்கூடாத தேவனுக்கு தேவாலயம் கட்டினோன்னு அல்லவா? அந்த 7 நாட்கள் உபவாச ஜெபம் வீண் போகவில்லை. அவன் அந்த பிள்ளை மரிக்கக்கூடாது என்று தான் ஜெபித்தான். ஆண்டவர் அது வேண்டாம் என்று சாலமோனை கொடுத்தார்.
ரூத்து புத்தகத்தில் வரும் நகோமி யூதாவிலே பஞ்சம் என்று மோவாபு தேசத்திற்கு போனால் பஞ்சம் பிழைப்பதற்கு கணவன் 2 மகள்களோடு அங்கேயே 2 பெண்களை மகன்களுக்கு பெண் எடுத்தாள். கணவன் 2 மகள் இறந்து விட்டார்கள், மரித்து விட்டார்கள். இவள் என்ன எதிர்பார்த்திருப்பாள்? பேர குழந்தைகளோடு நம் தேசத்திற்கு ஒரு நாள் போய்விடுவோம் என்று தானே எதிர்பார்த்திருப்பாள் நவோமி யூத ஸ்திரீ, பக்தி உள்ளவள், வைராக்கியம் உள்ளவள். எப்படி தெரியும்? 2 மருமகளுக்கு சொல்லுகிறாள். அது ஒருத்தி ரூத்து பிடித்து கொண்டாள். நான் யூதாயா போறேன் என்று சொன்ன பொழுது நான் உங்களோடு வருவேன் என்றான். இந்த தேவன் என் தேவன், உம்முடைய ஜனங்கள் என் ஜனங்கள், உம்முடைய ஊர் என்னுடைய ஊர் என்று விடாப்பிடியாக வருகிறாள் என்றால் எந்த அளவிற்கு தேவனை பற்றியும் ஆராதனை முறைமையை பற்றியும் யூதருடைய வழிபாடு பற்றியும் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லியிருப்பாள். அவள் சாதாரண குடும்பம் போலதான் நகோமி எதிர்பார்த்தாள். எல்லோரையும் போல ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருப்பார்த்தரோ ரூத்தை கொண்டு வந்து போவாசிற்கு மனம் முடித்து ஓபயத்தை பெற்றெடுத்து இயேசுவின் பிறப்பின் அட்டவணையை சேர்த்து தாவீதுக்கு பாட்டியாக்கினார். வேதாகமத்தில் ரூத்து பெயரிலேயே 4 அதிகாரம் கொண்ட புத்தகத்தை வைத்தார் என்றால் நவோமி கிரகிக்க முடியாத ஆசீர்வாதத்தை பெற்றாள். பெயர் எழுதப்பட்டிருக்கிறதே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. அன்று பஞ்சம்பலைக்கு போனவள் அங்கே அவர்கள் எல்லாம் மறிக்காமல் இருந்திருந்தால் சாதாரண குழந்தைகளை பெற்றுக்கொண்டு தான் திரும்பி வந்திருப்பால். அதை எழுதி வைத்திருக்க மாட்டார்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் பேசப்படும் அன்னால் நீங்கள் யாவரும் அறிந்தது, குழந்தை இல்லை, சக்கரத்தினுடைய நிந்தை தாங்க முடியவில்லை, ஜபித்துக் கொண்டே இருக்கிறார். எருசலேமுக்கு வருஷம் ஒரு தேவாலயத்திற்கு போய் பலி செலுத்தி விட்டு வருவார்கள். அப்பொழுதெல்லாம் அழுது கொண்டே இருந்தாள் என்று வேதம் பதிவு செய்துள்ளது. இப்படி போன ஒரு சமயத்தில் 1 வருடம் அவள் ஒரு விசை பொருத்தனை பண்ணினாள். ஒரு ஆண் மகனை கொடுத்தால் அது உமக்கே கொடுக்கிறேன் என்று, உமக்காக கர்த்தர் சாமுவேலை கொடுத்தாள். இவள் கேட்டது ஒரு ஆண் பிள்ளை, அது கர்த்தர் கொடுக்கிறேன் என்று அவ்வளோதான் சொன்னார். அவர் கொடுத்தது கிங் மேக்கர், அவர் ஆசாரியன், நியாயாதிபதி சாமுவேல் விளங்கினார். சக்கரத்தை பெற்றது ஆண்நெறி பிள்ளைகள். இந்த பிள்ளையை பற்றி எத்தனை அதிகாரங்கள், எத்தனை வாசங்கள் சொல்லப்படுகிறது. அதன் பின் 5 மக்களை அன்னாளுக்கு கொடுத்தார். தன் மகன் சாமுவேல் இப்படிப்பட்டவனாக இருப்பதை பார்த்து அன்னாள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாள் யோசித்துப்பார். கற்பனைக்கு எட்டாத ஆசீர்வாதம் அல்லவா? அவள் என்ன எதிர்பார்த்தாள்? ஒரு ஆண் பிள்ளைத்தான் எதிர்பார்த்தாள். ஆனால் அவர் கொடுத்ததோ வேதத்தில் முக்கியமாக வைக்கக்கூடிய சாமுவேலை கொடுத்தார். மறுபடியும் 5 மக்களை கொடுத்தார். பூரித்திருப்பாள். கண்ணீர், காத்திருப்பு, நிந்தை சகித்தது வீண் போயிற்றா? அப்படி வீண் போகாது. உங்களுக்கு ஒரு நாள் வீண் போக விட மாட்டார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் மறந்து போகிறவர் அல்ல, மறுக்கிறவர் அல்ல, உனக்கு இல்லை என்று சொல்கிறவர் அல்ல, நீ பக்தி இல்லாதவள் என்று சொல்லு, நான் எதிர்பார்க்கும் பக்தி இல்லை என்று சொல்லுவரும் அல்ல. கண்ணீர் வீண் போகாது. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். உங்களை மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் தொடரும். ஜெபத்தை விட்டு விடாதீர்கள், நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள், தெய்வ பயத்தோடு நடப்பதை விட்டு விடாதீர்கள். சொல்லுவதற்கு எளிதுதான், காத்திருந்து பார்த்தால்தான் தெரியும் என்று மனதில் கூட நினையாதீர்கள். யாருக்கு வருத்தம் இல்லை, யாருக்கு துக்கம் இல்லை, யாருக்கு ஏமாற்றம் இல்லை? எல்லாருக்கும் உண்டு. பாரபட்சமே இல்லை இதில். நீங்கள் நாம் பெற்ற பின் நடந்த பின் சொல்லுவீர்கள். நீங்கள் ஒரு நாள் நான் கனவிலும் இப்படி ஒரு அற்புத மாற்ற கிரகிக்க முடியாத ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என நினைக்கவில்லை என்று சொல்லுவீர்கள், காண்பீர்கள். கர்த்தர் சொல்லி சொல்லி மகிமைப்படுத்த போகிறீர்கள். ஆபிரகாம், தாவீது, நகோமி இவர்கள் எல்லாம் கேட்டதற்கு மேலாக நடக்கும் என்று எண்ணியதுண்டா? இல்லவே இல்லையே. வேதத்தை வாசிக்கிற நமக்கு தெரியும் இவர்களுடைய வரலாறு இப்படித்தான் போகும் என்று. அவர்கள் கேட்டது, எதிர்பார்த்தது ஒன்று, பெற்றுக்கொண்டதோ கனவிலும் நினைக்க முடியாது. ஆச்சரியமான ஆச்சரியம். அப்படித்தான் உங்களுக்கு எனக்கும் நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த செய்தியை மூலம் அடியாளை திடப்படுத்தி பலப்படுத்தி நம்மைக்கு நன்றி. உங்கள் நாமத்தினாலே தயவுனாலே என் கொம்பு உயரும், நிச்சயமாக உயரும். அறிக்கை செய்கிறேன் இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என் ஜீவிய காலமெல்லாம் என்னுடைய மூச்சு நிற்கும் வரை ஜெபம், துதி, ஸ்தோத்திரம் செய்வதை நிறுத்தவே மாட்டேன். ஆமேன். அல்லேலூயா.